வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈச்ச மரம் வெட்டுறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வேர் அப்படியே காம்பவுண்டே வெடிச்சிரு போல் இருக்குது. அதனால் இன்றைக்கி வெட்ட போகிறோம். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். நானாக தாங்க எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யாரும் எடுக்கிறதுக்கு இல்லை வீடியோ, அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி வேர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுதான் இன்றைக்கி நாங்கள் வெட்ட போகிறோம். ஆள் வருது. இருக்க மாட்டாமல் சாப்பிட்டு ஒரு கொட்டையை போட்டோம். டேட்ஸு சாப்பிட்டு போட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாமேன்னு போட்டோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக வந்திருக்கு. அதுதாங்க இன்றைக்கி ஆள் விட்டு வெட்ட போகிறாங்க. பாருங்கள் வெட்டுறதையும் காட்டுறோம். பாருங்கள் எவ்வளோ முள்ளாக வேறு இருக்குது. காம்பவுண்டே விழுந்துட மாட்டிருக்கு. பாருங்கள் எப்படி வெடிச்சிட்டு நிற்கிதுன்னு. தேவையில்லாமல் தயவு செஞ்சு யாரும் காம்பவுண்டுக்குள்ளே மரம் வச்சிடாதீங்க. வீட்டுக்கு வெளியே வைங்க. காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ளே வைக்காதீங்க. இந்த தென்னை மரம் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. இருந்தாலும் நிலத்தொட்டி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வேர் உள்ளே இறங்கிடுச்சு. தொட்டி க்ளீன் பண்ணுற அன்றைக்கெல்லாம் அதை எடுத்து விட்டு தான் கழுவுறோம். இருந்தாலும் அடுத்த டைம் கழுவுறப்ப மறுபடியும் வேர் வந்துடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் இன்றைக்கி மரத்தை வெட்ட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.